கேவ்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரு விஷயம் குணா கேவ். குணா கேவை எல்லாருமே வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டெவில்ஸ் கிச்சனை தாண்டி நிறைய மிஸ்டீரியஸான கொஸ்டின்ஸ் நிறைஞ்சிருக்க ஒரு கேவ்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கேவ்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேவ்ஸ் அந்த இடத்துல இருக்கு. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது அந்த கேவ் நம்பர் 16 அப்படின்றது தான். 100க்கும் மேற்பட்ட கேவ்ஸ் இருக்குன்றீங்க, பட் ஸ்பெசிஃபிக்கா அந்த 16 மட்டும் ஏன் பேச போறோம்? அதுல என்ன அவ்வளோ ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த கேவ் நம்பர் 16 வேற்று கிரகவாசிகள், அதாவது ஏலியன்ஸ் தான் உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு கட்டுக்கதை இருக்கு. அண்ட் அது இல்லாம இந்த கேவ்ஸ்க்கு அடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டனல்ஸ் போகுது. மனுஷர்களே போக முடியாத, எப்படி சொல்றது, ரொம்ப குறுகிய இடம் உள்ள ஒரு அந்த டனல்ஸ்குள்ள மனுஷங்களால போகவே முடியாது. ஸோ அப்படி இருக்க ஒரு இடம் 100 அடிக்கும் மேற்பட்டு கீழே போகுது அப்படின்னும் போது அதை யார் உருவாக்குனாங்க, அந்த இடத்துக்குள்ள யார் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மிஸ்டீரியஸான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேவ் தான் எலோரா கேவ்ஸ். இது உங்கள் 30 பீஸ் சேனல். நான் உங்கள் அவினாஷ் அப்ரஹாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த கேவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 600 to 1000 AD பிட்வீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் இந்த கேவ் நம்பர் 16 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1200 இயர்ஸ் பழமையான ஒரு கேவ். இந்த கேவ் நம்பர் 16 பத்தி இன்னொரு ஒரு ஃபேமஸான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சிவனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேமஸான டெம்பிள்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்கு. ஸோ அதுல முக்கியமான ஒரு டெம்பிள் கைலாசா டெம்பிள். அந்த கைலாசா டெம்பிள் வந்து இந்த கேவ் நம்பர் 16 தான் இருக்கு. ஒரு கோயில், அதுல என்ன அப்படி ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதோட ஹிஸ்டரியை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இந்த ஹிஸ்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்குள்ள இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த எலோரா கேவ் அண்ட் கைலாசா டெம்பிள் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அவுரங்காபாத்ல இருக்கு. அண்ட் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே மிகப்பெரிய ராக் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாறையை கொண்டு கட்டின ஒரு மிகப்பெரிய டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாறைகளால செதுக்கப்பட்ட ஒரு கோயில்னு இதை சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1200 இயர்ஸ் பழமையானது. பட் ஒரு 100 இயர்ஸ் அகோ, அதாவது 1920s அப்போ குஜராத்ல இருக்கக்கூடிய பரோடா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுது. அந்த கல்வெட்டுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ராஷ்டிரகூட அரசரான கிங் கிருஷ்ணா அப்படின்றவர் தான் இந்த எலோரா கேவ்ல இருக்கக்கூடிய இந்த கைலாசா டெம்பிளை பில்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நிறைய பேர் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அவருடைய தந்தையான தாண்டி துர்கா அப்படின்றவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ அவரு மறைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட நினைவா அவரோட பையனான இந்த கிங் கிருஷ்ணா வந்து இதை முடிச்சு வச்சாரு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆள்களான பல்லவ சிற்பிகள் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஃபேமஸான பல்லவ சிற்பிகள், அவங்களாம் தான் இந்த இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ராஷ்டிரகூட அரசர்கள் தான் மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவை பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நிறைய பல்லவ சிற்பிகளை கடத்தி கொண்டு வந்து அவங்க மூலயமா கட்டின ஒரு இடம் தான் இந்த கைலாசா டெம்பிள் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ நம்ம நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். பட் அதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன குறைகள் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். பட் ஆனா இந்த ஒரு கேவ்ல இருக்கக்கூடிய இந்த கைலாசா டெம்பிள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன குறைகளுக்குள்ள நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதாவது எப்படி சொல்றது, இப்போ நம்ம ஒரு 3D கட்டரை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு கட்ஸ் எல்லாமே அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெம்பிள் வந்து ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு டெம்பிள். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டெம்பிள் இந்த அளவுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இந்த சைடும் ரெண்டு பக்கமுமே சமமா இருக்கும். அதாவது இப்போ ஒரு 100 அடிக்கு இருக்கு அப்படின்னா நடுவுல ஒரு கோடு போட்டோம்னா இந்த பக்கம் 50 அடியும் இந்த பக்கம் 50 அடியும் பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப அளவு மிஷின் எதுவுமே இல்லாத போது, டேப்பு எதுவுமே இல்லாம அந்த அளவுக்கு ஒரு அக்யூரஸியா எப்படி இந்த ஒரு டெம்பிளை கட்டினாங்க அப்படின்றது தான் ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஒரு கோயிலா இருக்கட்டும், ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை கட்டக்கூடிய முறைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தளத்துல இருந்து தான் எழுப்புவாங்க. ஆனா இந்த ஒரு கோயில மட்டும் ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையோட மேல் பகுதியில இருந்து தளம் வரைக்கும் வந்திருக்காங்க. அதாவது இந்த கோயிலோட கோபுரத்தை தான் ஃபர்ஸ்ட் செதுக்கியிருக்காங்க. ஸோ கோபுரத்துல இருந்து அப்படியே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்மள பார்க்க வைக்குது. ஏன்னா இப்போ ஒரு தளம் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா ஒரு பில்டிங் எழுப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு பாறை, அந்த பாறையோட தலைப்பகுதியில இருந்து அடி வரைக்கும் வரணும் அப்படின்னும் போது அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். அந்த காலத்துல அவ்வளவு ஒரு டெக்னாலஜியே இல்லாம அது எந்த அளவுக்கு ஒரு பிளான் பண்ணி, அதாவது அவங்க கண்ணாலேயே ஒரு 3Dயா வரைஞ்சிருக்காங்க அந்த விஷயத்த. அண்ட் இது அவங்களோட இல்லாம அவங்களோட தலைமுறைகளா வச்சு இதை செதுக்கியிருக்காங்க அப்படின்றது நிறைய பேரோட ஒரு நம்பிக்கையா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட மெஷர்மெண்ட்டை பத்தி பார்ப்போம். இதோட ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ஃபீட்டுக்கு இருக்கு. அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 ஃபீட்டும், இதோட வைடு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா
175 ஃபீட்டும் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இந்த ஒரு பாறை மூலயமா ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. ஸோ பாறையை செதுக்கணும் அப்படின்னா அதோட வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, செதறி போன துளிகள். ஸோ அந்த துளி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் டன்னு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 லட்சம் டன் அப்படின்னும் போது அது எவ்வளவு பாறைகள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். ஆனா அந்த பாறைகள்லாம் எங்க போச்சு, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சும்மா ஏதோ கொஞ்சம் சொன்னா ஓகே, 2 லட்சம் டன் அப்படின்னும் போது அது எவ்வளவு இருந்திருக்கும், அது மொத்தமா எங்க போச்சு அப்படின்றது தான் இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டீரியஸான விஷயமா எல்லாருமே பேசப்படுது. இந்த எலோரா கேவ்ஸ் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 கேவ்ஸ்க்கு மேல இருக்கு. அண்ட் இதுல வெறும் 34 மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கு, மற்ற எல்லாமே க்ளோஸ்டு. எல்லாருக்குமே காமனா வர கொஸ்டின் அண்ட் நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்குமே சயின்டிஸ்டுக்குமே வர ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல அந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜி இல்லாத போது அவ்வளோ அக்யூரேட்டா கட் பண்ணியிருக்காங்க சிலைகளை அப்படின்னும் போது அது எப்படி நடந்துச்சு, அண்ட் அதோட வேஸ்ட் எல்லாமே எங்க போச்சு, கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னு சொல்லிட்டேன், மொத்த வேஸ்ட்டுமே எங்க போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே எப்படி திரும்புது அப்படின்னா, இது ஒருவேளை ஏலியன்ஸ் வந்திருப்பாங்களோ, ஏலியன்ஸ் தான் இதை கட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்த டெக்னாலஜியை வச்சு இந்த டெம்பிள் அவங்க கட்டியிருப்பாங்க, அதுல இருந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கோன்ட்டு இவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டான கொஸ்டின் தான் இது. பட் இதுக்கு ஒரு கால்குலேஷனும் போடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 லட்சம் டன் வேஸ்ட். ஸோ இதை வந்து 18 வருஷத்துல முடிச்சிருக்காங்க இந்த டெம்பிளை. 1 மணி நேரத்துக்குன்னு வச்சுப்போம். 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 டன் வேஸ்ட் இவங்க எடுத்துட்டு வந்தா கூட 18 வருஷத்துக்குள்ள எப்படி இவங்களால 2 லட்சம் டன்னை முடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அண்ட் இது இல்லாம இன்னொரு ஒரு மிஸ்டீரியஸான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த டெம்பிள் கடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 டனல்ஸ்க்கு மேல போகுது. இந்த 40 டனல்ஸ்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களாலே போகவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு குறுகிய நிலையில இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி இதை மனுஷங்க உருவாக்கி இருப்பாங்க, அந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லாம 100 அடிக்கும் மேற்பட்டு இந்த டனல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு எப்படி தோண்டி இருக்க முடியும், அதுவும் மனுஷங்க உள்ள போனா தோண்டலாம் ஓகே, போக முடியாதப்ப எப்படி தோண்டினாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு இன்னொரு கும்பல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குள்ள மனிதர்கள் அவங்களோட நகரமே அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து காலங்காலமா அங்கதான் வாழ்ந்துட்டு வராங்க, அவங்க உருவாக்கியதுதான் இந்த டனல்ஸ், அதனாலதான் அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து இந்த டனல்ஸ் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நம்புறாங்க. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்துல இவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா பிளான் பண்ணி அவ்வளோ அழகா கட்டின ஒரு ஸ்ட்ரக்சரை நிறைய பேர் ஈஸியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஏலியன்ஸ் கட்டியிருக்காங்க, இதுக்கு அடியில குள்ள மனிதர்கள்னு ஒரு நகரமே வச்சு வாழுறாங்க அப்படின்ட்டு நிறைய பொருளைகள் கேள்ப்புறாங்க. பட் நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணி பெருமைப்படணும். எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம நம்ம இப்ப யூஸ் பண்ற எந்த ஒரு பெரிய பெரிய டெக்னாலஜி எதுவுமே இல்லை, வெறும் கைகளால உளிகளால மட்டுமே இப்படி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம பெருமைப்படணுமே தவிர இந்த மாதிரி பொருளைகளை நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான அண்ட் என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.